அட தற்குறிகளா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் ஒன்னனுக்கு சினிமாவை பார்த்து ஓட்டு போட்டது எதுக்குன்னா, அந்த சினிமாவில் உங்கள் அண்ணனுக்கு பிரச்சனைனாலும் சரி, உங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனைனாலும் சரி, அதே இடத்துல திரிஷாவுக்கு பிரச்சனைனாலும் சரி, உங்கள் அண்ணன் முதலாக போய் நிற்கிறது என்ன, சண்டை கட்டுறது என்ன, வசனம் பேசுறது என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி நம்ம அண்ணன் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆனால் நம்மளுக்கும் அதெல்லாம் செஞ்சு கிழிச்சிருவார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அண்ணன் தான் முதல்ல வருவார், ஊழல் பண்ண மாட்டார், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனாலே வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாருன்னு சொல்லி முட்டாத்தனமாக தானே ஓட்டு போட்டீங்க. இப்போ அந்த முட்டா பீஸ் என்ன பண்ணுது, சட்டமன்றத்துக்குள்ளே 41 பேர்த்த கொண்டு ஓட்டு ஓடி போகும்போதும் கூட உங்கள்கிட்ட பவர் கிடையாது. பவர் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. சொல்கிறேன், 41 பேர்த்த கொண்டுட்டு ஓடி போகும்போதும் கூட உங்கள்கிட்ட பவர் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்கே ராஜா உங்கள் அண்ணன் தான். உங்கள் அண்ணன் நினச்சா மக்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் நிறைவேற்றி கொடுக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலே போய் கொரில்லா குரங்கு ஆதவரிச்சனா முதுகுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு, இல்லை செங்கோட்டை முதுகுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு, கடைசிக்கு சபாநாயகர் முதுகுக்கு முன்னாடியும் கூட போய் உட்காந்துக்கிறாரு ஒளிஞ்சு. கடைசி வரைக்கும் வந்து பேச மாட்டேறாரடா. ஒன்றும் பிரச்சனைக்கே ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு கோலையை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்களா? அதாவது விவசாயம்னா வேலை செய்யணும், அதே போல் சினிமானா நடிக்கணும், அரசியல்லாம் பேசணும்டா. அதுவே பேச தெரியாமல் ஒன்றும் எதுக்கடா முதலமைச்சராக இருக்காரு? அப்படி அந்தந்த வேலைக்கு ஆகாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கையால் ஆகாதவன்னு சொல்லுவாங்க. விவசாயத்தில் வேலை செய்ய தெரியாதவன் இவன் கையால் ஆகாதவன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சினிமாவில் நடிக்க தெரியாதவன் ஒன்றுக்கு மற்றவன் ஆகாவளி, கையால் ஆகாதவன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியலுக்கு கையால் ஆகாதவங்கெல்லாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக்கி, அதே போல் நடிகை பின்னாடி ஓடி போகிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நடிகை பின்னாடி ஓடி பிடித்திருந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். தமிழ்நாடு வழங்குமா? நம்மளை போல நம்ம இடத்திலிருந்து ஒரு விவசாயி இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் என்கிற ஒரு பெரிய பதவியில் இருந்தார். விவசாயிகளுக்கு அள்ளி கொடுத்தார், எல்லா திட்டங்களையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட பரிசனை 3வது இடத்துல உட்கார வச்சுட்டு சினிமா நடிகை ஓடுற நபர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராக்கி தமிழ்நாடு மக்களை தவிர வேற எவனும் இந்த காரியம் செய்ய மாட்டான்.